சங்கீதத்தில் 23ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆனால் 23ஆம் சங்கீதம் 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு சத்துருக்கள் கொஞ்சம் இல்லை, நிறைய சத்துருக்கள் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற சத்துருக்கள் என் தலைமுடியை பார்க்கணும் என்னவா இருக்கிறாங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம தலைமுடி நம்ம யாரும் எண்ண முடியாது. அப்படின்னா வலதுபுறமும் இடதுபுறமும் போகிற பக்கம் வர்ற பக்கம் எல்லா பக்கமும் எனக்கு சத்துருக்கள், எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வசனத்தை எழுதின அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை கர்த்தர் சீக்கிரமாய் ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினது மட்டுமல்ல, அந்த பந்திக்கு முன்பாக அவங்க கண்களுக்கு முன்பாக உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. கண்டிப்பாக இது நடக்கும். சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படும். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு மகிமை உங்களை தேடி வரும். சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவாராக. உங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் கர்த்தர் அவ்வளவாய் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவார். எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள், நீங்கள் குன்றி போக மாட்டீர்கள். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. சத்ருனால நாம் பாதிக்கப்பட்டுருவேனோ, சத்ருவினால சில இழப்புகள் நமக்கு வரலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சத்ருவினால ஒருபோதும் நமக்கு அழிவு கண்டிப்பாக வராது. இந்த ஜபத்தில் இருக்கிற சிலர் சத்துருக்களினால நான் அழிஞ்சு போயிடுவேனோன்னு நீங்கள் நினைக்கலாம். சத்ரு அழிச்சிருவானோ, சத்ரு என்னை நஷ்டப்படுத்திடுவானோ, இந்த சத்ரு எழும்பினதுலேருந்து எனக்கு எல்லாமே என்னை விட்டு போயிருமோ. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சத்ருக்கள் உங்களை நஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஒருவேளை ஆண்டவர் அனுமதிக்கலாம். தாவீதிற்கு சத்துருக்கள் எழும்பினார்கள். அந்த சத்துருக்கள் அவனை நஷ்டப்படுத்தினார்கள். அவனுக்கு நிறைய வருஷங்கள் நஷ்டமானது. தன்னுடைய குடும்பத்தை அவன் நிறைய நாட்கள் இழக்க வேண்டியதா இருந்துச்சு. நிறைய நஷ்டங்களை அவன் ஈடுகட்டினான். ஆனால் ஒரு நாளும் அந்த சத்ருவினால தாவீதை முற்றிலுமாக அழிக்கவே முடியல. யாராவது ஒருத்தர் நீங்க பயந்து போய் வந்திருக்கலாம், இந்த சத்ருவின் நிமித்தமா என் குடும்பம் அழிஞ்சிருமோ, என் பிள்ளை அழிஞ்சிருமோ, எனக்கு உள்ளது எல்லாமே அழிஞ்சிருமோன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை. உன் சத்துருக்கள் உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணினாலும் உங்களை அழிப்பதற்கு ஒருவராலும் முடியாது. ஏனென்றால் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி சத்துரு நஷ்டப்படுத்துகிற அனைத்தையும் நமக்கு மீட்டு தருவதற்கு ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்க மனசுல ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். சத்ரு என்ன நஷ்டம்தான் படுத்த முடியுமே தவிர கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா என்னை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம இது இந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருந்த ஒரு திருச்சபையிலே அந்த சுற்றி இருந்த சில மனிதர்களால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகி பெரிய நஷ்டம் உண்டானது. எப்படி நஷ்டம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சர்ச்சு அப்போ தான் அவங்க ஓனர்கிட்ட பேசி ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கம். அப்படின்னா அந்த விரிவாக்கத்திற்கு சர்ச்சில் எல்லா பொருளையும் ஒரு பக்கத்தினுடைய அந்த செவரையே எடுத்து அதை வேலை பார்த்து இன்னொரு செவர் வச்சு நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிட்டு இருக்கவே அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி அந்த செலவு பண்ணி ஒரு மாதம் கூட அங்கே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க.
நான் வந்து அப்புறம் வந்து இல்லை எனக்கு கண்டிப்பாக 3 மாதம் டைம் வேணும், ஏன்னா எங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு 3 மாதத்துக்குள்ள ஒரு அவ்வளவு காசு செலவு பண்ணி விரிவாக்கம் பண்ணி 3 மாதத்துக்குள்ள அதை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எல்லாமே வாடகை இடத்துல இருக்கிறது, அந்த வேலை கூலி பொருள் எல்லாமே நஷ்டம், பெரிய நஷ்டம் வந்துச்சு. அப்போ வந்து எப்படி இந்த நஷ்டத்தை ஈடு கொடுக்க போகிறோம், எப்படி இதை பண்ண போகிறோம்னு நினச்சோம். ஆனால் ஒன்று, அவர்களால் நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிச்சே தவிர அந்த ஊழியத்தை ஒரு நாளும் தடை பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணி, அதை விட கர்த்தர் 10 மடங்கு கர்த்தர் அதிகமாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு கலங்கி நீங்க வந்தாலும், நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன். சத்துரு உங்களை நஷ்டப்படுத்துகிறத நீங்க பார்த்து கவலைப்படாதீங்க. அவங்க மூலமாய் நீங்க இழந்தது கொஞ்சம், ஆனா ஒரு நாள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா நீங்க நஷ்டப்பட்டதை பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தந்து அந்த சத்துரு உங்களை அழிக்க முடியாது என்கிறதை கர்த்தர் நிரூபித்து, தாவீதிற்கு நிரூபித்து காண்பித்த கர்த்தர் நமக்கும் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தானியேலுக்கு சத்துருக்கள் எழும்பினார்கள், அவனை அழிப்பதுதான் அவர்களுக்கு சித்தம். ஆனால் வேதம் சொல்கிறது அவனை கஷ்டப்படுத்த மட்டும்தான் முடிஞ்சே தவிர அவனை அழிக்கிறதுக்கு அவர்களால் முடியல. யோசேப்புக்கு விரோதமாய் சத்துருக்கள் நிறைய பெருகினார்கள், கூட பிறந்த சகோதரர்களே அவனுக்கு சத்துருவாய் எழும்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு அவனை முற்றிலும் அழிக்கணும்னு தான் விருப்பம். ஆனால் அவர்களால் யோசேப்பை அழிக்க முடியல. ஆனால் சில நஷ்டங்களை கொடுத்தார்கள், அவனை தூக்கி குழியில போட்டாங்க, அவனை வித்து போட்டாங்க. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், விலங்குகளுக்குள்ளாக அவன் கால்கள் கைகள் அடைக்கப்பட்டது. ஆனாலும் நஷ்டம்தான் படுத்தினாங்களே தவிர யோசேப்பை அழிக்கவே முடியல. யோசேப்பை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார். அந்த யோசேப்பின் தேவன் இன்றைக்கு அசைவாடுகிறார். அந்த தானியேலின் தேவன் நம்மத்திலே இருக்கிறார். அந்த தாவீதின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சத்துருவை பார்த்து நீ பயப்படாதே, சத்துரு உன்னை அழிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு பக்க பலமாய் பெரிய ஒரு பாதுகாப்பாய் அரணாய். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பெரிய சத்துருவா இருந்தாலும் நீங்க ஒன்றை எப்பவுமே மனசுல வந்து நீங்க ஆணித்தரமா நீங்க நினைக்கணும், என்ன அழிக்கிறதற்கு சத்துருவால. சொல்லுங்க எல்லாருமே, எல்லாரும் பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை அழிக்கிறதற்கு சத்துருவால முடியாது. நீங்க தான் உங்களை அழிச்சுக்கணுமே தவிர சத்துரு ஒரு நாள் அழிக்க முடியாது. சத்துரு ஒரு வாசலை உங்களுக்காக அடைச்சா கர்த்தர் உங்களுக்காக 7 வாசலை கர்த்தர் திறப்பார். சத்துரு ஏசேக்கில் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணினா, சத்துரு சித்தனாவில் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணினா, இந்த 2 இடத்தினுடைய நஷ்டத்தையும் ஈடுகட்டுறது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த நஷ்டத்தை லாபகரமாய் மாற்றுகிற கர்த்தர் கரங்களை தட்டும் போதே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக அந்த தைரியத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ரொம்ப தேவையானது என்ன அப்படின்னா, சத்ரு உங்களுக்கு கொடுக்கிற நஷ்டத்தையே நீங்க ஒரு நாளும் பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க தடுமாறுகிறது எதில் அப்படின்னு சொன்னா இதுல தான். சத்ரு ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த நஷ்டத்தையே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ இப்படி இவன் பண்ணிட்டானே, ஐயோ இப்படி இவன் ஏமாத்திட்டானே, ஐயோ இப்படி இவன் எடுத்துட்டானே, ஐயோ இவ்வளவு பணத்தை செலவு பண்றதுக்கு இவன் இப்படி காரணம் ஆயிட்டானே அப்படின்னு அதை நினைச்சே நிறைய பேர் ரொம்ப வீக்கா போயிடுவாங்க, நிறைய பேர் டவுனா போயிடுவாங்க. ஆனா ஒன்று நீங்கள் எப்பொழுதுமே ரொம்ப கவனமா நினைச்சுக்கோங்க, சத்ரு நம்மை இழக்க வைத்ததை நினைச்சு ஒரு தேவனுடைய பிள்ளை கலங்கி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. நீ என்ன ஈசாக்கை போல நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நஷ்டமானதை விட்டுட்டு நீங்க உற்சாகமாய் அடுத்ததுல காலடி எடுத்து வைக்கணும். அதையே பார்த்துட்டு அதையே சிந்திச்சு கொண்டிருக்காதீங்க. நீங்க ரகபோத்துல காலடி எடுத்து வைங்க. நான் நம்புகிறேன் அங்கே உங்களை எதிர்ப்பதற்கு ஒருவருமே உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். அங்கே நீங்களும் கர்த்தரும் மட்டும்தான் இருப்பீர்கள். அங்கே உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கம்பெனி ஒன்று ஜெபம் பண்ணுறதற்காக போனேன். அப்போ அவங்க ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார்கள்.
ஆனால் என்னன்னா அந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கிறதுலையே ரொம்ப மெயினான ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிளேஸில் வந்து அந்த கம்பெனி இருக்குது. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போய் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய மெயினான இடத்துல அவங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸை பண்ணியும் சோகமாக கஷ்டமாக இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டால், அவங்க இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் இடம் அவங்க அப்பாவுக்கு சொந்தமானது. அப்போ அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த அவர் வித்துட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய 2 மகன்களுக்கும் ஒரு 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தார். ஒரு பையனுக்கு ஒரு 50 சென்ட், இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு 50 சென்ட், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம். இந்த அண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ என்னதான் இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி போனவா, உன்னுடைய கணவனாருக்கு கொடுக்க வேண்டிய நகையெல்லாம் எங்க அப்பா கொடுத்துட்டாரு, அதனால நான் உனக்கு 50 சென்ட் எல்லாம் தர முடியாது, உனக்கு வந்து ஒரு 10 சென்ட் இடம் தர்றேன், 90 சென்ட் இடம் வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா கிடையாது, அப்பா வந்து 2 பேரையும் பகுதியாக எடுக்க சொன்னாரு, நீ 50 எடுத்துக்கோ, நான் 50 எடுத்துக்கிறேன். அப்போ 2 பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பிரச்சனை பண்ணி இவங்க ஒரு வக்கீலை வச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் கேஸ் நடத்தியிருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் கேஸ் நடத்திட்டாங்க. கேஸ் நடந்து முடிஞ்ச உடனே ஜெயிச்சிட்டாங்க. 20 வருஷம் தாண்டி 50 சென்ட் அந்த மனுஷனுக்கும் 50 சென்ட் இந்த பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு பெரிய சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணு வந்து அந்த 50 சென்ட் இடத்தையும் வாங்கி 40 சென்ட் வாங்கின ஒரே வாரத்தில் விற்றாங்க. 10 சென்ட்டை தவிர 40 சென்ட்டையும் ஒரே வாரத்தில் விற்று என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், இந்த 20 வருஷமா நான் நடத்தின கேஸினுடைய கடனை நான் அடைச்சிட்டேன். நான் ஹலோ 20 இயர்ஸ் 20 வருஷமா நான் நடத்தின கேஸு நான் ஜெயிச்சிட்டேன், நான் வின் பண்ணிட்டேன். என்னுடைய அண்ணனை நான் ஜெயிச்சிட்டேன். என் அண்ணனுக்கு எதுவுமே கொடுக்கல, என் அண்ணனுக்கு பாதி எனக்கு பாதி, நிம்மதி, கூட பிறந்த ரத்தம் தான். ஒரு ஈகோ, அந்த மனுஷனும் செய்தது தவறு தான். தன்னுடைய தகப்பன் பகுதி எடுங்கன்னா கண்டிப்பாக அதை வஞ்சிருக்க கூடாது. ஆனால் ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தையில பேசி, சரிண்ணே ஒரு 30 கொடுத்துரு, நீ வந்து வேணா ஒரு 20 கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, ஏதாவது ஒன்று பண்ணலாம். எனக்கு 50ல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்த நான் குறைக்க மாட்டேன்னு அவங்க வந்து உனக்கு நான் விட்டுத்தர மாட்டேன்னு. ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இவங்க வந்து 50 சென்ட்ல 40 சென்ட் வந்து வித்து கடன் அடைச்சிட்டாங்க. அவர் சொத்தையே வித்துட்டார். அவர் 50 சென்ட் இடம் சொத்தையே வித்துட்டார். இப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்போ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்களில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த ஒப்புரவாகிறதுல தாமதம் பண்றோம் பாருங்களேன். நீயா நானா அப்படின்ற ஒரு கௌரவ குறைச்சல் வருது பாருங்களேன். இந்த கௌரவ குறைச்சல் நம்மை மட்டும் கிடையாது, நம்மளை அஃபெக்ட் பண்றது மட்டும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். சில மனிதர்களை வந்து புரிய வைக்கவே முடியாது. சிலருக்கு வந்து எவ்வளவு நஷ்டப்பட்டாலுமே வந்து அதை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய மனசுல இருக்கிறது, அவங்களுடைய சிந்தை வந்து ஈகோ மட்டும்தான் அவங்களுக்கு பெருசு. அவங்களுக்கு நோ காம்ப்ரமைஸ். எனக்குள்ளது எல்லாத்தையும் வித்துட்டேன்னா கூட பரவாயில்ல, நான் நஷ்டப்பட்டு நடுத்தருக்கு வந்தா கூட உன்னை ஜெயிச்சு காமிச்சிருவேன்டா அப்படின்னு அவங்க இறங்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்க ரொம்ப கவனமா நினைச்சுக்குங்க, ரொம்ப கவனமா நினைச்சுக்குங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க, இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீங்க அந்த ஈகோ பிரச்சனையினால, இது கணவன் மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல குடும்ப சொத்து விவகாரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு இடத்துல தாழ்ந்து அடிமட்டமா போகிற அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போகிறத குறித்து நீங்க வெட்கப்படவே வேண்டாம். அந்த இடத்துல உயர்ந்து நிக்கிறது அவன் கிடையாது, அந்த இடத்துல உயர்ந்து நிக்கிறது நீங்க தான். ஏன்னா உங்க பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார், உங்க பக்கத்துல ஆண்டவர் வழக்காடுகிறார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. பரலோகம் உங்களை பார்த்து கை தட்டும், பரலோகம் உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கும், பரலோகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் எந்த நேரத்திலும் நான் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. சவுல் வந்து தாவீதை வந்து அவனுக்கு என்ன, தாவீதுக்கும் அவனுக்கு என்ன சொத்து சண்டையா? தாவீதுக்கும் அவனுக்கு என்ன பண விஷய பிரச்சனையா, பொண்ணு பிரச்சனையா, என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த ஒரே பிரச்சனை, இந்த ஸ்திரீகளை வந்து அவனுக்கு 1000, எனக்கு 1000, அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அவனுக்கு முன்னாடி நான் தான் ராஜான்றதை நான் நிரூபிப்பேன்
அந்த ஈகோ பிரச்சனை, அந்த ஈகோ பிரச்சனை சவுலை எந்த வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு தெரியுமா? அந்த ஈகோ பிரச்சனை எங்க வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு? தன்னுடைய சொந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த பொண்ணை கட்டி கொடுத்து, தன்னுடைய புருஷனா அந்த தாவீதை வச்சு அவனை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டான். தன்னுடைய பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் சவுல். தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் 40 வருஷம் ஒரு விஷயம் அவனால செய்ய முடியல. 40 வருஷம் அவன் ராஜாவா இருந்தது வேஸ்ட் ஆயிருச்சு. 40 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணான். அவனுடைய சரீரத்தை வேஸ்ட் பண்ணான். தன்னுடைய ஒரே மகன் யோனத்தான் கழுக போல வேகமாய் ஓடக்கூடியவன், அவ்வளவு திறமசாலி. அவனை மாதிரி யாரையும் பார்த்திருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைய ஒண்ணுமே இல்லாம தற்கொலை வரைக்கும் நடத்தினான். சூசைட் பண்ற அளவுக்கு நடத்தினான். இவனும் தற்கொலை பண்ணி மாண்டு போனான். ஒரு ஈகோ ப்ராப்ளத்தினால சவுல் இழந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய உயிரை மாத்திக்கிட்டான். தன்னுடைய பிள்ளைய தற்கொலைக்கு நேரா நடத்தினான். ஒரு பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சான். 40 வருஷம் அரசாட்சியை வேஸ்ட் பண்ணினான். தன்னுடைய சரீரத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டான். மன நிம்மதி இல்லாம வாழ்ந்தான். இப்படியே ஈகோவினால அவன் அடைஞ்ச தோல்வியை அடிக்கிட்டே போலாம். யாருக்காக ஆண்டவர் நீங்க பேசுறான்னு தெரியல. ஈகோன்ற ஒரு ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க அழிஞ்சிருவீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அது உங்களை வாழ வைக்கவே வைக்காது. இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டேன் நான். பெரிய அவங்களுக்கெல்லாம் இயேசுவை தெரியாது, அவங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியாது. கேட்டா நான் ஜெயிச்சிட்டேன், கோர்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன், வக்கீல் இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து இங்க ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன ஜெயம்? இப்ப பாருங்களேன், இப்ப வந்து இத்தனை இந்த சொத்தை பிரிச்சு சொன்னல, இது என்ன ஜெயம்னு நினைக்கிறீங்க? என்ன ஜெயம்னு நினைக்கிறீங்க? இது வெற்றியா தோல்வியா? இது வெற்றியா தோல்வியா? நம்ம ஆனா அவங்களுடைய பார்வைக்கு அது என்னது? நான் ஜெயிச்சிட்டேன். அட மனுஷா, நீ எங்க ஜெயிச்ச? நீ 50 சென்ட்ல 40 சென்ட் நீ இழந்துட்டு நிக்கிற. ஒருவேளை நீ விட்டு கொடுத்திருந்தா உன் அண்ணனாவது, உன் கூட பிறந்த ரத்தம், 3வது மனுஷனுக்கு, ஒரு வக்கீலுக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் போகிற அந்த பணத்தை வந்து நீயாவது யூஸ் பண்ணிக்கலாம்லடா, உன் அண்ணனாவது யூஸ் பண்ணிருப்பான்ல. நிறைய பேருக்கு அந்த ஈகோ ப்ராப்ளம். அவன் சாப்பிட்டா கூட சாப்பிடணும் பாஸ்டர், அவன் சாப்பிடக்கூடாது பாஸ்டர். ரொம்ப கவனமா இருக்கணும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து அவனை தள்ளினது ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ ஒரு விதத்தில் இவனும் அவங்க மனசை பாதிக்க பண்ணிட்டான், காயப்படுத்திட்டான், அவங்களும் காயப்படுத்திட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சகோதரர்கள் வந்து நின்று தன்னுடைய சகோதரன் தான் யோசேப்புன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு முதல்ல அவங்கள விட்டு போனது என்ன அப்படின்னா, ஈகோ அவங்கள விட்டு போயிடுச்சு. நீ உயர்த்தப்பட்டான். ஆனா அங்கேயும் வந்து நீ என்ன இருந்தாலும் எனக்கு தம்பி தான், நான் எல்லாம் உனக்கு கீழே அடிபணிச்சு வாழ முடியாத அவசியம் இல்லை, நான் என் சொந்த ஊருக்கு போறேன்னா பாதி வழியில போற வழியில சோறு இல்லாம செத்துப்பான். அப்போ ஈகோவா இருந்து நம்ம எதுவுமே பண்ண போறது, பக்கத்துல கையை பிடிச்சிருங்க, நீயா நானான்னு இருந்து நம்ம ஜெயிக்க போறது இல்லை. நல்லா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, ஜெயிக்க போறது இல்லை. அவங்க ஜெயிச்சுட்டே போட்டுமே, அவங்க வின் பண்ணிட்டோம். அவங்க என்ன அவங்க மனசுக்குள்ள வேணாம், அவங்க பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கலாம். நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, நீ வந்துட்ட பாத்தியா, நீ இறங்கிட்ட பாத்தியா. கணவன் மனைவிக்குள்ள சில நேரத்தில் சூழ்நிலை வரும்போது சில மனைவி பாரு, உன்னை வந்து நான் காலில் விழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. கணவன் வந்து நான் காலில் விழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உடனே வந்து உன் காலில் நான் விழுறதா, பார்த்துக்கலாம், நடக்க தானே போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் ஒன்று சேர போறது. சரிம்மா, உன் காலில் தானே விழுறாம்மா, உன் காலில் தான் விழுறேன், என் மனைவி காலில் தான் நான் விழுறேன், குடும்பம் முக்கியம், எனக்கு பிள்ளைங்க முக்கியம்னு விழுந்துட்டாங்கன்னா எத்தனை நாள் என் கணவன் என் காலில் வந்து விழுந்தான்னு சொல்லுவாங்க? எத்தனை நாள் என் மனைவி என் காலில் வந்து விழுந்தான்னு சொல்லுவாங்க? ரொம்ப நாளாக சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நாளாக சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லாமலா போகும், அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வராமலா போகும், அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வராமலா போகும். அந்த சூழ்நிலை வரும்போது தன்னை போல வந்து நிற்பாங்க நமக்கு முன்னாடி. அவங்க வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஒரு டைம் ஈகோவை பார்க்காம தாழ்ந்து போயிட்டீங்கன்னா என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. கண்டிப்பாக அவனை கொண்டு ஒரு நாள் உங்க முன்னாடி கண்டிப்பா நிறுத்தாம போகவே மாட்டாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துருவை கையாள்றதற்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்னன்னா,
சத்ருவால எனக்கு நஷ்டத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர என்னை என்ன பண்ண முடியாது. கேட்கல? உங்களை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், அவங்க கொடுக்குற நஷ்டம், அவங்க கொடுக்குற ப்ரெஷர், அவங்க கொடுக்குற அவமானத்தை இதையே நினச்சி 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 நீங்கள் துக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு மாறாக ஈசாக்கை போல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வல்லமை வேணும். என்ன தெரியுமா? நீ ஏசேக்க மூடி போட்டா, நீ சித்துனாவை மூடி போட்டா, நான் ரகபோத்து போயிட்டே போயிட்டே என்னுடைய காலடிகள் போய்கொண்டே இருக்கும். நான் நஷ்டத்தை பார்த்து தோல்வியை பார்த்து கண்டிப்பாக நிற்கிறவன் அல்ல. என்னுடைய சத்துருக்களை பார்த்து பயந்து ஒதுங்கிறவன் அல்ல. நான் காலடி எடுத்து வைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பேன். என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். பஞ்ச காலத்தில் எனக்கு 100 மடங்கு எனக்கு அறுவடையை தந்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை தைரியப்படுத்தி எனக்கு ஒரு ரகபோத்தை தருகிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீர்கள்? ஸோ யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள், சத்ரு உங்களுக்கு விரோதமாக எழும்பின நபர்கள் உங்களுக்கு கொடுக்கிற அந்த நஷ்டத்தையே உங்க மனசு பார்த்து சோர்ந்து போய், இவ்வளவு பணத்தை நாசம் பண்ணிட்டாங்களே, இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப அதுலேருந்து எழும்பி வரவே முடியாம, இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசு சொல்லுமானால் இல்லவே இல்லை. அவங்க கொடுத்த நஷ்டத்தை 100 மடங்கு 100 மடங்கு உங்களுக்கு திரும்ப தருகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி அந்த பலன் எனக்கு வரட்டும் என்று கேளுங்கள். சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே அந்த பலன் எனக்கு வரட்டும். சிங்க கெபியா இருந்தாலும் தீச்சூளையா இருந்தாலும் என்னை காக்கிறதற்கு ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். என்னை நடத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. ஜெபம் பண்ணுங்க. அந்த வல்லமை நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த போறாரு, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகிறார். அவர்கள் கொடுத்த அத்தனை நஷ்டத்தையும் கர்த்தர் உங்களுக்கு லாபகரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர். ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே இருப்பதால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஆமேன் சொல்லுங்க. அவங்க எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு சூழ்ச்சியா என்ன பண்ணாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். எனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால, எனக்குள்ள அவருடைய ராஜ்யம் இருக்கிறதுனால அவர்களுடைய சூழ்ச்சி என்னை ஒன்றும், சொல்லுங்க எல்லாருமே, செய்யவே செய்யாது. இந்த கம்ஃபர்ட் திருச்சபைக்கு விரோதமாக எத்தனை சூழ்ச்சிகள் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சூழ்ச்சி செய்தது சூழ்ச்சி பயங்கர பிரில்லியண்டான ஆட்கள். எடுக்கணும், அழிக்கணும், இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. எவ்வளவு டேலண்டா நம்முடைய வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கிறது மாதிரி, நம்மளே அவங்க பேசல, நம்மளே பேசி அந்த காரியத்தை இது பண்ற மாதிரி, நம்மளே லெட்டர் எழுதி கொடுத்து க்ளோஸ் பண்ற மாதிரி எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை சூழ்ச்சிகள். ஆனா கர்த்தர் பெரியவர் அல்லவா? கர்த்தர் பெரியவர் அல்லவா? ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு போயிருங்க. அவ்வளோ சூழ்ச்சி, அவ்வளோ தந்திரமா அந்த லெட்டரில் சேர்த்துருக்கிற வார்த்தை நம்மளை சிக்க வைக்கிறது மாதிரி வார்த்தை. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு, யார் சவுல் உங்களுக்கு எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் உங்களை அழிக்கிறதற்கு, என்னையும் அழிப்பதற்கு, தாவீதை அழிப்பதற்கு கண்டிப்பால சவுலால. சொல்லுங்க, எப்படி முடியும்? ஏன்னா சவுலை அபிஷேகம் பண்ணின அதே ஆண்டவர் தான் யாரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா தாவீதை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சிலர் நீங்கள் ரொம்ப சூழ்ச்சி செய்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் செய்தாங்களா? சூழ்ச்சி செய்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு உங்களை தூக்குறாங்களா?
இல்லை ஸ்கெட்ச் வச்சு எடுத்தோம், ஸ்கெட்ச் வச்சு தூக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? ஒரு இடத்துல இருந்து நீங்கள் எடுக்கப்படுகிறீர்களே, ஆனால் அவன் பிளான் பண்ணி உங்களை தூக்கலை, கர்த்தர் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு உங்களை தூக்கி இருக்கிறாரு. அவனுக்கு முன்னாடி ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் நீங்கள் இருந்த பொசிஷனை விட அடுத்து ஒரு மேலான பொசிஷனை கண்டிப்பா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் தருவார். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், தைரியமா மட்டும் இருங்க, திடனா மட்டும் இருங்க. உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு சத்தமாய் பெரியவர். சத்தமாய் 3 விசை சொல்லலாம், அவர் பெரியவர். இன்னொரு விசை சொல்லலாம், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஹalleluya சொல்லலாமா? இந்த அந்த வரியை மட்டும் திரும்ப பாட போறோம். ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறதா, ராஜ்யம்ன்ற இடத்துல நீங்க எனக்குள்ளே இருப்பதால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. பிளானிங் எனக்கு ஒர்க் அவுட் சொல்லுங்க. அது ஒருவேளை அவங்களுடைய பிளானிங் ஒர்க் அவுட் ஆகிறது மாதிரி என் வாழ்க்கையில நடந்தாலும் கண்டிப்பாக அது நன்மைக்காக இருக்குமே தவிர, உங்களுக்கு விரோதமான சத்ரு பிளான் பண்ணி திட்டம் போட்டு அழகா உங்களை கவுத்துட்டாங்களா, ஐயோ இவன் திட்டம் போட்டு பிளான் பண்ணி என்னை கவுத்துட்டானே, என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டானே, என்னை நிர்மூலமாக்கிட்டானே, என்னை நஷ்டமாக்கிட்டானேன்னு நீங்க ஒரு நாளும் கலங்கவே கலங்காதீங்க. அவங்க போட்ட பிளான் உங்களை தூக்க முடியுமானால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அவன் நினைப்பதை விட, அவனுடைய யோசனையை விட பல மடங்கு உங்களை உயர்ந்த ஒரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்தும். அதற்கு பொறுமையும் மன தைரியத்தையும் ஆண்டவர் இப்போ கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு தருவார். அந்த பொறுமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. அந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹalleluya. நான் நம்புறேன், இப்போ இந்த பிரேயர் நடக்க நடக்க உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்படுகிற எல்லா சூழ்ச்சிகளும் அப்படியே கர்த்தர் நிர்மூலம் பண்ணுகிறார். எப்படி தானியேலுக்கு விரோதமாய் போடப்பட்ட அந்த சூழ்ச்சிகள் நிர்மூலமானதோ, உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற அந்த சூழ்ச்சிகளை கர்த்தர் ஒன்னொன்னா அப்படியே விடுதலையாக்கிட்டு வர்றாரு. அது ஒன்னொன்னா வாய்க்காமலே போகிறது. அவர்கள் பற்ற வைக்கிற நெருப்பை கர்த்தர் அவருடைய மழையை அனுப்பி நனைக்கிறார். அந்த நெருப்பை கர்த்தர் அணைக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற சூழ்ச்சிகள் குறைய போகிறது. ஹalleluya. பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹalleluya. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், நீ அதிசயமாய் வழி. இப்ப கைகளை மேல, நீரே என்னை காண்பவர், நீரே என்னை பாடுவோம். தகப்பனே, இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே என் பிள்ளைகளுக்கு விரோதமான சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் சூளை நேர்ப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நேர்ப்போ, இயேசு என்னை காத்திடுவார். ஒரு விசை கூட அவரே, நீரே நீரே ஸ்தோத்திரம். அக்கினி அக்கினி அக்கினி, காப்பாற்றுகிற ஒரு கயிறு, காப்பாற்றுகிற ஒரு ஏணி, நீரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நேர்ப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நேர்ப்போ, அவர் என்னை காத்திடுவார். நீங்க எனக்குள் இருப்பதா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. உங்க ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் சொல்லுங்க எல்லாரும். சிஸ்டர், இத ஜெபத்தோட சொல்லுங்க சிஸ்டர். நீங்க பாட பாட அந்த அற்புதம் நடக்குது.
ஹalleluya. உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க வருமானத்திற்கு விரோதமாய், உங்க வேலைக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த சூழ்ச்சிகள் இப்பொழுது நிர்மூலமாகிறது. ஓ ஹalleluya. செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் நடத்துவார். அவரே காண்பவர் நீரே, எசப்பாரே நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். ஹalleluya. சிங்கக்கேவியானாலும் சூளை நெருப்பானாலும் என்னை காக்கிறதற்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சோ நம்முடைய சத்துருக்களை, எதிரிகளை கையாளுகிறதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன நஷ்டம்தான் படுத்த முடியுமே தவிர கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ண முடியாது, என்னை அழிக்க. ஆனால் அவங்க என்ன படுகிற நஷ்டமும் நான் சோர்ந்து போகாம, நான் மனம் தளர விடாம, அவங்க நஷ்டப்படுத்தினதை நினைச்சு நான் கவலைப்படாம, அதையே நினைச்சிட்டு நான் இருக்காம, அதை விட்டுட்டு அதை தூக்கி போட்டுட்டு நீ வச்சுக்கோ, நீ எடுத்துக்கோ, உனக்கு அவ்வளோதானே வேணும், சரி அப்படின்னு நினச்சி மனரம்யமா, சரி எனக்கு ஒரு வியாதி வந்தால் விட்டது மாதிரி நினச்சிக்கோ, நானா நஷ்டப்படுறது மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு நினச்சி அதிலிருந்து ரிலீவ் ஆகி அடுத்த படி காலடி எடுத்து வச்சு, அவன் என்னை இவ்வளோ நஷ்டப்படுத்திட்டான், அவன் இவ்வளோ என்னை ஏமாத்திட்டான், என்னுடைய இத்தனை அவனால் போயிடுச்சு, ஆனால் அவங்க முன்னாடி என்னை கைவிட்டுற வேணாம் ஆண்டவரே நினச்சி நீங்கள் மறுபடியும் காலடி எடுத்து வைப்பீர்களே, ஆனால் கண்டிப்பாக அவங்க நம்மளை எடுத்துக்கொண்டதை விட, அவங்க நம்மளை நஷ்டப்படுத்தினதை விட, அவங்க நம்மளை ஏமாற்றினதை விட பல மடங்கு நமக்கு அதிகமாய் தந்து சத்துருக்கு முன்னாடி பந்திய ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் என் கூட கர்த்தர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த எகிப்தினுடைய ராஜா அவர்களை அதிகமாய் வேலை வாங்கி அவங்கள ரொம்ப நஷ்டப்படுத்தி அவங்களுடைய பலனெல்லாம் உறிஞ்சு, அவ்வளோதான், இப்படி தான் இவங்களை அடக்கி வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி வரும்போது வெறுங்கையா நம்ம வந்துருவோம் அப்படின்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷத்தினுடைய உழைப்பு எகிப்தியர்களுக்கு இருந்துச்சு. இவங்களுடைய 400 வருஷத்தினுடைய உழைப்பை அவங்க வாங்கி பில்டிங் கட்டினாங்க. அதனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நம்ம 400 வருஷமா அப்பா, தாத்தா, பூட்டை இவங்க எல்லாருமே சம்பாரிச்சு கொடுத்ததை நம்ம விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஓடுனா போதும், வெறுங்கையா போனா போதும்னு மனசுல நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை அனுப்பும் போது வெறுங்கையா அனுப்ப சித்தம் இல்லாம பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களை மனிதர்கள் ஒருவேளை வெறுங்கையா உங்களுடைய ரத்தத்தை கூட உறிஞ்சிட்டு உங்களை வெறுங்கையா அனுப்பணும்னு நினைக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மனிதன் மறந்தாலும் மறக்காதவர், மனிதன் கொடுக்காவிட்டாலும் நமக்கு கொடுக்கிறவர், மனிதன் நம்முடைய பிரயாசத்தை தூக்கி போட்டாலும் நம்முடைய பிரயாசத்தை கணக்கில் வைக்கிற கர்த்தர். உங்களை வெறுங்கையாய் அவர்களை அனுப்ப நினைத்தாலும் உங்களை பெரிய பரிவாரங்களோடு அனுப்புகிற ஒரு கர்த்தர். கைகளை தட்டி உங்களை பெரிய பரிவாரங்களோடு உங்களையும் என்னையும் அனுப்புகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனுக்கு முன்பாகவே நம்முடைய பிரயாசத்தை என்ன பண்ணுவாருன்னா ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சிலருக்கு சிலர் படுத்தின நஷ்டங்களையும் சிலர் படுத்தின அவமானங்களையும் சிலரால் மறக்கவே முடியாது.
அது அவங்கள வந்து ரொம்ப பாதிப்படைய செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று கவனமாய் கவனிங்கள். மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற தீங்கு வந்து நம்மளை வந்து உழைக்கிறதற்கு, நம்மளை முன்னாடி வருகிறதற்கு, நம்மளை மோட்டிவேட் தான் பண்ணணுமே தவிர ஒரு காலத்திலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மற்றவர்கள் நமக்கு செய்கிற தீமை, மற்றவர்கள் நமக்கு கொடுக்கிற நஷ்டம், சொல்லுங்க எல்லாரும் கையை பிடிச்சி சொல்லுங்க, நஷ்டங்கள் ஒரு நாளும் உங்களை டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது, உங்களை கீழே கொண்டு போகக்கூடாது. அதற்கு மாறாக அவர்கள் கொடுக்கிற ப்ரெஷர், அவர்கள் கொடுக்கிற பிரச்சனை உங்களை என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் முன்னாடி நான் வாழணும்னு, வாழ்ந்து காமிக்கணும்னு உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு சக்தியா மாறணும். ஹல்லேலூயா. ஆனால் 90% ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் அவர்களை சுற்றி இருக்கிற பாதிப்புகளும் அவங்களை என்னதான் பண்ணுது? சொல்லுங்களேன், கீழே தான் கொண்டு போகுது. நாளுக்கு நாள் கீழே தான் கொண்டு போகுது. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்களா, ஆண்டவர் இவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கிறாரு, என்னை மட்டும் தண்டிக்கிறாரு. நான் ஒரு பொய் சொன்னாலே உடனே ஆண்டவர் சண்டைக்கு வந்துடுறாரு. பொய் சொன்னாலே உடனே ஒரு பிரச்சனை வந்துடுது. நான் ஏதாவது கோவப்பட்டாலே உடனே ஒரு பிரச்சனை வந்துடுது. ஆனால் இவன் இத்தனை அக்கிரமம் பண்ணுறான், அவனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. உடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவன் நல்லா இருக்கான், அவன் வாழ்ந்திருக்கான், அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன். இல்லை, அவங்க நம்மளை பண்ணுற ஒவ்வொரு காரியமும் நம்மளை என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன், நம்மளை உருவாக்கி அவனே என்னடா இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் போல தெரியுது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவனை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஆமேனே நிறைய பேருக்கு வர முடியாது. நிறைய பேருக்கு அவன் அடிக்காமல் இருந்தாலே போதும். நம்மளாம் நிறைய பேர் என்ன தெரியுமா? சத்ரு என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே, சத்ரு என்னை விட்டு துரத்தும் ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எவனுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு அங்கே நெருஞ்சிற முள் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது. சாலோமோனுக்கு அவங்க அப்பா கொடுத்த ஒரு பெரிய வேலை என்ன வேலை? என்ன வேலை? என் மகனே, ஆலயத்தை நான் கட்டணும்னு நினைச்சேன், ஆனால் என் கை நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறதுனால அந்த பொறுப்பை இப்போ யார் கையில் கொடுத்துறாங்க? உன் கையில் கொடுத்துட்டாரு, நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிற வரைக்கும் சாலோமோனை மாதிரி ஒரு நல்ல ஆளு கேட்கல இல்லை. ஆனால் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை ரொம்ப கிராண்டா முடிஞ்சது மாதிரி அவனை மாதிரி கேவலமான ஆளும் கேட்கல. இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்த சாலமன் வேணுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்த சாலமனுடைய ஆவி வேணுமா, இல்லை செகண்ட்ல இருக்கிறதா? சில நேரத்தில் சத்ரு இருந்தாதான் நம்மளே என்ன ஆகும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னா, ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும்னா, ஒழுங்கா கத்தாவேன்னு கூப்பிடணும்னா நமக்கு கண்டிப்பாக யார் இருக்கணும்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. அப்போ சத்ரு வேணுமா வேண்டாமா? நம்ம நிறைய பேர் துரத்துங்க ஆண்டவரே, துரத்துங்க ஆண்டவரே, துரத்துங்க ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, உனக்கு வச்சிருக்கிறதா உனக்கு என்ன சேஃப்டி. என்னுடைய இந்த சின்ன மகன் இருக்க, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து அவனுக்கு பிடிக்காத ஒரு வியாதி வாந்தி. அவன் வாழ்க்கையிலே கொடுமையான ஒரு வியாதி வந்து வாந்தி. வாந்திய மாதிரி ஒரு பெரிய வியாதி அவனுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கேன்சர் அப்படி உள்ள வியாதியை விட இது பெரிய கொடுமையான வியாதி. வாந்தி மட்டும் எடுத்துட்டான்னு வைங்களேன், அவனுடைய மனம் திரும்புதல் உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, அவ்வளோ மனம் திரும்புதல் இருக்கும். ஆல் நைட் ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த இரவு ஜபத்துக்கு ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணி ஒரு வேளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரேயர் பண்ணால் கூட கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கக்கூடாதா? இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ லேட்டாக ப்ரேயர் பண்ணி முடிச்சா. ஆனால் வாந்தி மட்டும் எடுத்தான்னு வைங்களேன், இன்னும் ஒரு 2 பாட்டு பாடுங்க, இன்னும் ஒரு 2 பாட்டு பாடலாமா அப்படின்வா. அப்புறம் வந்து வாந்தி வராத டைம் எல்லாம், என்னப்பா டிவி இவ்வளோ நேரம் பார்க்கலாமா? இவ்வளோ நேரம் டிவி பார்க்கக்கூடாது இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை, ஒரு நல்ல பாட்டு போட்டு கேட்கலாம், ஒரு செய்தி போட்டு கேட்கலாம் அப்படின்னும் போது சரி 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 போடலாம் அப்படின்னு. ஆனால் வாந்தி வந்துச்சுன்னா நம்ம செய்தி கேட்கவும் சொல்ல வேண்டியதில்லை, பாட்டு கேட்கவும் சொல்ல வேண்டியதில்லை, டிவியில் செய்தியும் பாட்டும் மட்டும்தான் ஓடும். அப்புறம் ராத்திரி வந்து படுக்க போகும்போது அப்படியே கும்பிட்டுட்டே, ஏசப்பா நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, என் அண்ணனை திட்டுறதெல்லாம் மன்னிச்சிருங்க, அதெல்லாம் பயங்கரமாக சொல்லிட்டு அப்புறம் டாடி எதுக்கும் பாவி என் மீது பாட்டு போடுங்களேன். அப்புறம் பாவி என் மீது ஏன் இந்த அன்பு அப்படின்ற பாட்டை போட்டால் தான் அவன் தூக்கமே வரும்.
அப்போ ஒரு 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 மனுஷனுடைய ஒரு பலவீனம், ஒரு மனுஷனுடைய இயலாமை அவனுக்கு நெகட்டிவாலாம் போகல. அவனை சில நேரத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பக்கத்தில் அவங்கள என்ன பண்ணுது. அப்ப நான் நம்புறேன், சில நேரங்களிலே தேவனுடைய மனுஷன் சொன்னது மாதிரி, நான் உபத்திரவப்படுகிறது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை. நம்முடைய பெருமையை போக்குற இடம் அந்த இடம் தான். நம்முடைய ஹெட்வெயிட்டை இறக்கி வைக்கிற இடம் அந்த இடம் தான். நம்ம மனுஷன் ஒத்துக்க வைக்கிற இடம் அந்த இடம் தான். இன்னொருத்தருக்கும் பாடுகள் இருக்குன்னு நம்மளை புரிய வைக்கிற இடம் அந்த இடம் தான். ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேடணும்னு நம்ம நினைக்கிற இடமும் அந்த இடம் தான். பட் அந்த இடத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்களை எனக்கு வைத்திருக்கிற ஆண்டவர் என்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, என்னை வளர்த்துகிறதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக சத்துருக்களை, எதிரிகளை எப்படி கையாளுறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம மனசில் என்ன வேணும்னா, என்னுடைய எதிரி என்னை நஷ்டம்தான் படுத்த முடியுமே தவிர என்னை அவங்க என்ன பண்ண முடியாது, சத்தமாக சொல்லுங்க, அழிக்க முடியாது. நம்பர் 2, இரண்டாவது, எதிரிகளை நம்ம கையாளுறதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் என்ன அப்படின்னா, எனக்கு இருக்கிற எதிரி தீமைக்கு அல்ல, எனக்கு இருக்கிற எதிரி எதுக்காமா சொல்லுங்க எல்லாருமே ஆமென். எனக்கு இருக்கிற எதிரி நன்மைக்காகவே. கைகளை உயர்த்தி சொல்லலாம், என் சத்துருக்களை எனக்கு வைத்ததற்காக நன்றி ஆண்டவர். என்னை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி திரிந்தேன், ஆனால் எனக்கு உபத்திரவம் வந்தது பிறப்பாடு உங்களுடைய வேதத்தை நான் நிறைய கற்றுக்கொண்டேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் தலையை உயர்த்துகிற கர்த்தர், என் தலையை உயர்த்துகிற கர்த்தர், என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார், பகலை போல் வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க, அப்பா பார்த்து நன்றி ஆண்டவரே. என் சத்துருக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை வளர பண்ண, என்னை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க, என்னை ரொம்ப பலப்படுத்த, என்னை சோதனைகளுக்கெல்லாம் என்னை நீங்களாக்க, எனக்கு கொடுக்கிற சத்துருக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க அப்பா பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு எனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், சொல்லுங்க, நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு எனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார், பகலை போல் வெளிச்சமாக்குவார். இப்ப கையம ஹல்லேலூயா பாடுவோம். கைகளை தட்டிக்கொண்டே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க மகளே, வெட்கப்பட்டு போவ
கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை மேல தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினாலும், என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினாலும், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். இப்ப கையம் ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லி ஹல்லேலூயா, praise the Lord. சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு நமக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி நம்ம இழிவாய் பேசினாலும், நம்மோடு கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா நியாயத்தை விரும்பும் தேவன். உங்களோடு என்னோடு இருக்கிற யாராமா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு நியாயமாய் தெரிகிறது நியாயம் அல்ல, நமக்கு நியாயமாய் தெரிகிறது நியாயம் அல்ல. மூணாவது ஒரு பர்சனுக்கு நியாயம்னு தெரியணும். அது ஆண்டவருடைய பார்வைக்கு நியாயமா இருக்கும். சிலது நம்ம பார்வைக்கு நியாயமா இருக்கும், நம்ம பார்வைக்கு அது நியாயம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது நியாயம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நியாயங்கள் மறைக்கப்பட்டாலும் என் கூட இருக்கிறவர் நீதியை விரும்புகிற கர்த்தர். ஸோ உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, உன் பாத்திரத்தை நிரம்பி. சத்துருவை நம்மவா உண்டு பண்ணது மட்டும் சத்துரு கிடையாது, நமக்கு காரணம் இல்லாமல் உருவான சத்துருக்கள் எல்லாமே சில நேரங்களிலே சத்துருவால் ஏற்படுத்தப்பட்டவங்க மட்டும் கிடையாது. சில சத்துருக்களை யார் தான் நமக்காக வைக்கிறான்னா, ஆண்டவரே சில சத்துருக்களை நமக்காக அனுமதியை கர்த்தர் கொடுக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, என்னை உருவாக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. ஸோ எதிரியை கையாளுவது, சத்துருவை கையாளுவது நம்பர் 2. இரண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு சத்துரு இருக்கிறது எனக்கு தீமை இல்லை, நன்மைன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை. நிறைய பேருக்கு வாய்ப்பு வரவே மாட்டேங்குது. சத்துரு எப்படி நன்மையாக முடியும்னு கேட்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சத்துரு சொல்லுங்க, நன்மையா சொல்லுங்க சத்தமா. மாமியார் திடீர்னு சத்ருவாகிறது நன்மையா தீமையா? மருமகள் திடீர்னு சத்ருவாகிறது நன்மையா தீமையா? நம்ம நிறைய பேர் மாமியார் சத்ரு ஆனதுனால தான் நிறைய பேர் ஆண்டவரே நேசிக்க ஆரம்பித்தோம். மருமகள் சத்ரு ஆனதுக்கு பிறகு தான் ஆண்டவரை ரொம்ப நேசித்தோம். நாமேனே வரமாட்டேன். உண்மை தானே? இல்லைன்னா இந்த உலக பாசமே ரொம்ப போதும். நம்ம கட்டின கணவன் நம்மளை காயப்படுத்தினதற்கு பிற்பாடு தான் ஆண்டவருடைய ஆறுதல் எவ்வளோ பெருசுன்னே நம்ம நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. நம்முடைய மனைவி நம்மளை காயப்படுத்தினதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு அதை விட பெருசுன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. உண்மை தானே?
அப்போ எனக்கு சத்துருக்கள் எழும்புகிறது தீமையா நன்மையான்னு கேட்டார், கண்டிப்பாக நன்மை. அப்படியே இந்த 2005 அந்த ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது அப்பவும் சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சத்துருக்கள் எல்லாம் சந்திக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பயமா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, ஏதாவது அப்படி பண்ணுவாங்களோ. ஒரு ஃபோன் கால் வந்த உடனே பயங்கரமான பதட்டம், பயங்கரமான பயம். அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தெல்லாம் ஒரு கால் வந்துச்சுன்னா பாத்ரூமே வந்துடும் நமக்கெல்லாம். ஏன்னா நம்மெல்லாம் அப்படி போய் பழக்கம் இல்லைல்ல. போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன, ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த சத்துருக்கள் பெருகி பெருக 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 நம்ம இப்போ என்ன ஆன மாதிரி தோணுது. ஹலோ சார், B2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் சார். எஸ் சார், சொல்லுங்கள். நான் தான் பாஸ்டர் பென்ஸ் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? இந்த தைரியம் எப்போ தான் வந்திருக்குது? அன்னைக்கும் தப்பு பண்ணலை, இன்னைக்கும். அன்னைக்கு தப்பு பண்ணாமலே நமக்குள்ள என்ன வந்துருச்சு, என்னமோ ஏதோ யார் சொல்லி கொடுத்தாங்களோ, யார் மாட்டி விட்டாங்களோ. ஆனால் இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணல, நம்ம தான் மிஸ்டேக் பண்ணலைன்னா என்ன சார் சொல்லுங்க சார். அப்படியா சார்? இல்லையே சார், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே சார். இப்போ அந்த தைரியம் வந்திருக்கு. ஏன் தெரியுமா? சத்துருக்கள் பெருக 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 எனக்கு என்ன ஆயிருக்கு, பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்கும்போது ஆண்டவரே இவனுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும், யாருமே எதிரியாக இருக்கக்கூடாது. அதுவும் சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்த வரமா என்னன்னு தெரில, ஏதாவது ஒரு டீச்சர் ஒரு சார் உங்களுக்கு வில்லியாக மாறிடுவாங்க. அது எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்குன்னு தெரில. ஆனால் நம்ம நிறைய பேர் வில்லனாவும் வில்லியாவும் தான் பார்த்துருப்போம். அவங்கள என் பிள்ளைக்கு ஒரு சார் வில்லி, என் பிள்ளைக்கு ஒரு சார் வில்லன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே அந்த பையனை உருவாக்குன வில்லி யாருன்னு கேட்டால் கேட்கல. ஆனால் அந்த டீச்சர் பாவங்க, வில்லி வில்லன்ற பேரை மட்டும் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த பையனை உருவாக்குனான்னு யாராவது சொல்லுமா? இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம யார் தான் திட்டிட்டு இருப்போம். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு டீச்சர் எனக்கு வில்லி அவங்க தான். பாருங்க இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு. அந்த சார் போகும்போது தலையெல்லாம் வழுக்கையாயிடுச்சு அவருக்கு, என்ன அடிக்காத அடியா. இன்னைக்கும் நமக்கு அவர் சத்ருவா தான் இருப்பார், ஆனால் உண்மையிலே கிடையாது. அவர் நம்மளை அன்னைக்கு அப்படி வில்லனா இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்காவது 10th பாஸ் பண்ணி, உண்மையா இல்லையா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கிற இடத்துல உங்க பிள்ளைங்க மேல கை வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் கண்டிப்பா அனுமதிக்க கூடாது. பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா எதிரிகள், சத்துருக்கள், பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கவே கூடாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை உருவாக்குறதே யார் தான் உருவாக்குவா அப்படின்னா, அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா நம்மளை என்ன பண்ண முடியாது, சில நேரத்தில் உருவாக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் சொல்ல போகிறோம், எதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்ல போகிறோம்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு எனக்கு சத்ருவை நீ அனுமதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு தெரியும் அது தீமைக்கு அல்ல, என்னை அவங்க அழிக்கவே முடியாது. என்னை வளர்த்துவதற்காக நீர் அனுமதித்த ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டை நம்ம பாட போறோம். ரொம்ப அழகான பாடல். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு தீர்மானத்தோட இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரமும் நீங்கள் எதிரிகளை கையாளுவது எப்படி, சத்துருக்களை கையாளுவது எப்படி என்கிறத முடிஞ்ச வரைக்கும் வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி சொல்லி சொல்லி
நம்ம எதிரியை குறித்த ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை நம்ம அறிஞ்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சமாதானமாக வாழ்ந்துடும். ஹல்லேலூயா. ரொம்ப சமாதானமாக வாழ்ந்துடும். நம்ம எதிரியை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் நம்மளால் நிறைய பேரால் நிம்மதியாக வாழ முடியல. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இன்றைக்கு கர்த்தர் பேசினார், எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு என்னை நஷ்டம்தான் படுத்த முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஆனால் அவங்க நஷ்டப்படுத்துகிறதற்கு ஏசேக்கு சித்தனாவை எனக்கு நஷ்டப்படுத்தினாலும் கர்த்தர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே நான் உற்சாகமாக அதை மோட்டிவேஷனாக நான் எடுக்கும்போது எனக்காக ஒரு ரகபொத்த கர்த்தர் எனக்கு தருவார். எனக்கு எதிரி, எனக்கு சத்துருவை நான் டிஸ்கரேஜாக எடுக்க மாட்டேன். நான் என்னவா தான் எடுப்பேன்னா மோட்டிவேஷனாக தான் எடுப்பேன் அப்படின்ற ஃபஸ்ட்டு தீர்மானம். நம்பர் 2, ரெண்டாவது, எனக்கு இருக்கிற சத்ரு என்னை அழிக்கிறதுக்கு இல்லை, என்னை கட்டுறதுக்காக, என்னை உருவாக்குறதுக்காக கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு ஆயுதம்ன்றதை நான் என்ன பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக மறந்துட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உருவாக்குறதுக்காக தான், என்னை ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான், என்னை கற்றுக்க வைக்கிறதுக்கு தான், என்னை கர்த்தர் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக தான் இதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கண்டிப்பாக இது முடியும் போது நான் ரொம்ப ஆக்டிவாக கர்த்தருக்காக வாழுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பி இந்த பாட்டை பாடுவோமா? நீதி நியாயங்கள் ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிஞ்சா அப்படியே எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை அப்படியே பாடி, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன். சத்துருக்களை பார்க்கலும் பல மடங்கு நம்மை உயர்த்துகிற கர்த்தர், சத்துருக்கு முன்னாடி நம்மை அலங்கரிக்கிற கர்த்தர், வளர்த்துகிற கர்த்தர். நீங்க இப்போ சத்துருக்கள்கிட்ட பேசினா உங்களுடைய வேல்யூ கண்டிப்பா தெரியாது. ஆனா உண்மையிலேயே உங்க சத்துருக்கு ஆண்டவர் ஒரு நாள் உங்களுடைய வேல்யூ என்னன்றதை கர்த்தர் காண்பிப்பார். அன்று உங்கள்கிட்ட பேசுறதுக்கே உங்கள் சத்துருக்கள் கண்டிப்பா பயப்படுவாங்க. நான் நம்புகிறேன், நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு வரும். கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு வரும். எந்த நாள் வரும் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற சத்துருக்கள் வாயை திறந்து சரமாரியா பேசலாம், உங்களை துட்சமா நினைச்சு பேசலாம். ஆனா ஒரு நாள் உங்களை பார்த்து பேசுறதுக்கு கூட பயப்படுகிற ஒரு நாளை கண்டிப்பா ஆண்டவர் கொண்டு வராம போகவே மாட்டார். நிச்சயமா ஆண்டவர் கொண்டு வராம போக மாட்டார். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பலன், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வைராக்கியம். ஆண்டவருடைய வைராக்கியம் கண்டிப்பா அதை செய்து முடிக்கும். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரணும். சத்துருடத்தில் சண்டை போடுறதோ, வாக்குவாதம் பண்ணுறதோ, ஃபைட் பண்ணுறதோ, இது எதுவுமே நமக்கு வேலை கேட்கல. ஒன்றே ஒன்று மட்டும்தான் வேலை. அதை மோட்டிவேஷனாக எடுத்துட்டு உன் முன்னாடி என்னை நிற்க வைக்கணும்டா. ஒரு நாள் உன் முன்னாடி கர்த்தரின் தலையை உயர்த்தணும்டா. என் கூட ஆண்டவர் இருக்கிறார்ன்றதை நீ நிரூபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு அப்படி நிரூபிக்கிற ஒரு காலம் வரும், உங்களுக்கு நிரூபிக்கிற காலம் வரும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சத்தமா ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா சத்தமா, அப்படிப்பட்ட ஒரு நாள். அதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க. என்ன கேவலமா நினைச்சவங்க, என்ன குறைவா நினைச்சவங்க, என்ன அற்பமா நினைச்சவங்க, அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் பயப்படத்தக்க விதமா என்னை நிறுத்துகிற கர்த்தர், என்ன அலங்கரிக்கிற கர்த்தர், பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஓ ஹல்லேலூயா. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. சொல்லுங்க எல்லாரும். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. என் எஜமானரே, என் எஜமானரே, என் எஜமானரே, என் எஜமானரே, என்
நடத்தும் எஜமான். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால உங்க அன்பிற்கு நிகரே. சொல்லுங்க எல்லாரும், உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்ன அழிக்க நினைச்சாலும் அவருடைய அழைப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க அழிஞ்சு போவது. சொல்லுங்க எல்லாருமே, சத்துருக்கு முன்னாடி நீங்க நிக்கணும். சத்துருக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன். சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு எதிரி இல்லாத போது நீங்க பலனா இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு சத்துரு இல்லாத போது நீங்க பலனா இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அது எல்லாருமே பலனா தான் இருப்பாங்க. அவங்கள சுத்தி பிரச்சனை இல்லை, அவங்கள சுத்தி சத்துருக்கள் இல்லைன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? எதிரி இருக்கும்போது, சத்துரு இருக்கும்போது தைரியமா பலத்தோட அப்படியே முன்னாடி ஓடுறாங்க பாருங்க, அவங்க தான் ஆண்டவர் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்படிப்பட்டவர்களாதான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். எதிரி இருக்கிறனால சோர்ந்து போயிட்டீங்களா? சத்துரு, இத்தனை சத்துருக்கள் இருப்பாங்கன்னு தெரியவே இல்லை, அவ்வளோ சத்துருக்கள் வந்த உடனே பயந்து போயிட்டீங்களா? எனக்கு ஏன் இவங்கெல்லாம் சத்துருக்களா மாறினாங்க, நான் இவங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு வருத்தத்தோட இருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நீ எப்ப ரொம்ப பலனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என் சத்துரு இருக்கும்போது தான் நான் பலனா இருப்பேன். ஏன்னா எனக்குரிய பந்தி என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கிடையாது. என்னை நேசிக்கிறவங்களுக்கு முன்னாடி எனக்கு பந்தி கிடையாது. என்னை நேசிக்கிறவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி அவங்க இருந்தாலும் நேசிப்பாங்க, இல்லைனாலும் நேசிப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு பந்தியை ஒருத்தர் ஆயத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா யாருக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, சத்துருக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ண நினைக்கிறாரு. ஏன்னா அவன் முன்னாடி என் தலையை உயர்த்தணும்னு தான் கர்த்தருடைய சித்தம். அவன் முன்னாடி என்ன சாட்சியா நிக்க வைக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கைகளை நன்றாய் தட்டி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, அந்த பலன் இப்பொழுது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடந்து வரட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. என் எஜமானரே, என் எஜமானரே, என்னை அழைத்த எஜமானரே. சொல்லுவோம், என் எஜமானரே, என் எஜமானரே. ஓ ஹல்லேலூயா. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம், என்னை துரத்தி ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம், என்னை துரத்தி வாழ்க்கையை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதாரமே, அழைத்தாழைப்பின் சத்தமா, என் ஆதாரமே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. திரும்ப திரும்ப முழு பலத்தோட வாய திறந்து, என் ஆதாரம், என் ஆதாரம். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆதாரம் இல்ல. உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. சத்துருக்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, விரோதிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
என்னை உயர்த்தி வைக்கும் மேல் திட்டம் கொண்டவர், அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையா திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். என் ஆதாரம் என் ஆதாரம் ஆளை தாழைப்பின் உம்மை நம்பிடுவே உம்மை நம்பிடுவே. உம்மை சே கைகளை வைத்து உம்மை நம்பிடுவே. உங்க அழைப்பு இருந்ததால் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொள்கிறேன். நிகரே இல்லை. இயேசுப்பா இயேசுப்பா கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொள்கிறேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. ஓ ஹalleluya. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உங்க கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்ட. கைகளை உயர்த்தி என் எஜமான் சத்தமா உங்க வாயை திறந்து அந்த சத்தத்தினால இந்த ஆலயம் முழுக்க நீங்க இருக்கிற இடம் முழுக்க ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா எஜமானர் சத்தமா என் எஜமானர் சொல்லிட்டே சத்தத்தை உயர்த்தி சொல்லிட்டே என் எஜமானரே சொல்லிட்டே எஜமானர் சொல்லிட்டே எஜமானர் என் எஜமானர் முழு பலத்தோடு சத்தமா என் எஜமானரே. பத்தல இன்னும் கொஞ்சம் சத்தமா. எஸ் அப்படிதான் 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 அப்படிதான். எஸ் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் இதோ அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இல்ல இல்ல உன் சத்துருக்கு முன்னாடி உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். உன் சத்துரு உனக்கு கொடுத்த நஷ்டங்களை நிச்சயமாய் பல மடங்கு ஆசீர்வாதமாய் நான் மாற்றுவேன். அந்த நஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போகாது. அந்த நஷ்டத்தை பார்த்து மனம் தளராது. நீ காலடி எடுத்து வைத்து அவங்க அடைச்சது ஒண்ணு, அவங்க அடைச்சது ஒரு கதவு. நான் உனக்காக திறப்பது 1000. நான் உனக்காக திறப்பது 1000. சத்துரு உங்களுக்காக அடைச்சது ஒரு கதவு. எஸ் சத்தத்தை உயர்த்தி எஜமானனே. நிறைய பேருடைய வார்த்தை கர்த்தருடைய சமூகத்துல போய் சேருது. எஸ் ஹalleluya. கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு சித்தம் வச்சிட்டார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துறதுக்கு சித்தம் வச்சிட்டார். எஜமானரே சொல்லுங்க சத்தமாய் நன்றி அப்பா நன்றி அப்பா. உங்க அழைப்பு இருந்ததால அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நன்றி ஆண்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே நன்றி. இயேசுக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே, முடிந்தது மகளே. ரகபோத் உனக்கு உண்டு, ரகபோத் உனக்கு உண்டு.
2024 ரகபோத் உனக்கு உண்டு. ரகபோத் உனக்கு உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று உன் சத்துருக்கள் அழிந்து கொள்வார்கள். உன்னை எதிர்த்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை பகைத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று உன்னை பகைத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை எதிர்த்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் விழுகையை ஆசைப்படுகிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை தூற்றி திரிகிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் பேரை கெடுக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த உபவாச ஜெபத்தில் திருச்சபையில இருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமா இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, இன்னும் ரொம்ப தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற, கலக்கத்தோட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெகு சீக்கிரத்தில் உங்க வருகை தாமதிக்கும்னா வெகு சீக்கிரத்தில் எங்க பிள்ளைங்க எழுமி நின்று சொல்லணும், என் சத்துரு எனக்கு நன்மையா இடைப்பட்டின தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு சத்துருக்கள் இருந்தது நல்லது. எங்க பிள்ளைங்க சொல்லணும் ஆண்டவரே. அவங்க முன்னாடி ஒரு பந்தியை வச்சிருங்க ஆண்டவரே. ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசேக்க சத்துருக்கள் மூடி போட்டாங்க, பரவாயில்லப்பா. சித்தனாவை மூடி போட்டது பரவாயில்லப்பா. ஆனா ரகபோத்தையும் மூடி போடாதபடி, எங்க பிள்ளைகளுடைய ரகபோத்தையும் மூடி போடாதபடி, ரகபோத்துல ஒரு இடத்தை உண்டாக்குறதற்கு நீங்க வாங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை அனுப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. கடைசியாய் கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறப்பது. திரும்ப திரும்ப சொல்லுவோம். மனிதர் அடைத்த கதவுகள் ஏசப்பா ஏசப்பா நீர் எனக்காக திறக்க போது. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி, உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து இந்த வாழ்க்கையை துவங்க செய்தீரே. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஆதாரமே, என் ஆதரவே. எஸ், முழு பலத்தோடு அப்படியே சொல்லுங்க. முடிஞ்சவங்க ரெண்டு கையை மேல வைத்து என் ஆதாரமே. உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெப குறிப்போடு வந்திருக்கிறார்களோ, ஜெப குறிப்புகளோடு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு எந்த ஜெப குறிப்புகளா இருந்தாலும் கர்த்தர் கேட்டு பெரிய பதில உங்க பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய இந்த நாள் அவர்கள் சாட்சிக்காக எழுதப்படுகிற ஒரு நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல இதே ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் என் கூட பேசினார். 5 வருஷம் தாண்டி என் பிள்ளைங்க அதை ஒரு பெரிய சாட்சியாய் சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.